Hello students, I am Dr. G.S. Subhashini, Assistant Professor, Department of Business Administration. I welcome you all to this today's video on Managerial Economics, Module 1. In Part 1, we are going to discuss about definition, scope and significance of Managerial Economics. Economics is an inevitable part of any business. All the business assumption, forecasting and investment are based on this one single concept. For example, if you are a sales manager, இப்போ நீங்கள் ஒரு சேல்ஸ் மேனேஜராக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கோல் என்ன இருக்கும்? மேக்ஸிமம் குட்ஸை நம்ம சேல் பண்ணணும், இதுதான் கோலாக இருக்கும். அப்போ மேக்ஸிமம் குட்ஸை நம்ம சேல் பண்ணோம் அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் எவ்வளோ வேணாலும் இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. மினிமம் அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட்டில் எவ்வளோ நம்ம மேக்ஸிமம் சேல் பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். அப்போ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு மினிமைஸ் யுவர் காஸ்ட் அண்ட் மேக்ஸிமைஸ் யுவர் ரிட்டர்ன்ஸ் and by doing so you are practicing the principles of managerial economics. இப்போ இருக்க டே டு டே ஆக்டிவிட்டீஸில் மேனேஜர்ஸ் நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. என்னென்ன மாதிரி இஷ்யூஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, எவ்வளோ குவான்டிட்டி சப்ளை பண்ணணும், என்ன ப்ரைஸுக்கு, அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம ஆர்கனைசேஷன்லேயே மேனுஃபேக்சர் பண்ணணுமா, ஆர் வெதர் இட் ஷுட் பி பாட் ஃப்ரம் அவுட் சைட், வெளியிலேருந்து அவுட் சோர்ஸ் பண்ணணுமா, அப்படி நம்மளே மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம் அப்படின்னா எவ்வளோ ப்ராடக்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும், அப்போ நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் நமக்கு வரும், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸுக்கு சொல்யூஷன் வேணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் போகிறோம். The managerial economics will provide you a basic insight in seeking solution for managerial problems. Managerial economics அப்படிங்கிற அந்த நேமே நமக்கு என்ன இம்ப்ளை பண்ணுது அப்படின்னா, is an offshoot of two distinct discipline, economics and management. இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா, economics and management is necessary to understand these two disciplines. For any business to truly gain a competitive edge, integrating managerial economics into its decision-making process is essential. Before going to the definition of managerial economics, let me explain why we have to study the managerial economics. ஏன் managerial economics நம்ம படிக்கணும்? managerial economics நம்ம படித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, it will recognize how economic forces affect the organization. எப்படி எக்கனாமிக் ஃபோர்ஸஸ்லாம் ஆர்கனைசேஷனை அஃபெக்ட் பண்ணும், அது கூடவே நமக்கு இன்னும் என்ன டிஸ்கிரைப் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதோட எக்கனாமிக் கன்சிக்வன்சஸ் ஆஃப் மேனேஜர் பிஹேவியரையும் இது நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். இட் லிங்க்ஸ் அ எக்கனாமிக் கான்செப்ட் வித் குவான்டிடேட்டிவ் மெத்தட் டு டெவலப் அ வைட்டல் டூல் ஃபார் மேனேஜரல் டெசிஷன் மேக்கிங். லீடர்ஸ்லாம் அந்த மேனேஜரல் எக்கனாமிக்ஸை யூஸ் பண்ணி ஒரு பெஸ்ட் பாசிபிள் டெசிஷன் அவங்க ஆர்கனைசேஷனுக்கு எடுக்கிறதுக்காக இந்த மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த ப்ராப்ளம் என்னென்ன மாதிரி ப்ராப்ளம் இதை சால்வ் பண்ணும் அப்படின்னா, ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணுறதோ இல்லை செலக்ட் பண்ணுறதோ, இல்லை நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு என்ன மாதிரி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறது, ஆர்கனைசேஷனை நம்ம டிசைன் பண்ணோன்னா அதுக்குள்ளே சஜஷன்ஸ் சொல்கிறது, நம்ம ஏதாவது ப்ரமோஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணுறோம், இல்லை ஒரு ஆளே நம்ம வந்து கம்பெனிக்கு ஹையரோ ட்ரைனிங்கோ பண்ணோம் அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்காக தான் நம்ம இதை மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் நம்ம படிக்க போகிறோம். டெஃபினேஷன் ஆஃப் மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் நிறைய ஆத்தர் டெஃபினேஷன் கோட் பண்ணியிருக்காங்க. இங்கே நான் உங்களுக்கு சொல்ல போகிறது மில்டன் ஹெச் ஸ்பென்சர் சிகில்மேன் அப்படிங்கிறவங்க கொடுத்துருக்க டெஃபினேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அக்கார்டிங் டு ஹிம், managerial economics is the integration of economic theory with business practice for the purpose of facilitating decision making and forward planning by management. Decision making காகவும் forward planning காகவும் இந்த managerial economics நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்கோப் ஆஃப் மேனேஜரல் எக்கனாமிக்ஸ். இந்த ஸ்கோப் ஆஃப் மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் பார்த்தோன்னா டூ மேஜர் கேட்டகரிஸாக இருக்குது. ஒன்று வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்ளை டு ஆப்ரேஷனல் இஷ்யூஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்ளை டு பிஸ்னஸ் என்விரான்மெண்ட். இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்ளை டு ஆப்ரேஷனல் இஷ்யூஸ் பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு 5 டிவிஷன்ஸ் கிட்ட இருக்குது. தியரி ஆஃப் டிமாண்ட், தியரி ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் டெசிஷன், pricing theory and analysis of market structure, profit analysis and management, theory of capital and investment decision. Macroeconomics applied to business environment பார்த்தீங்கன்னா 3 categories: economic environment, social environment, political environment. Before going to discuss about these two things, let me tell you what is mean by microeconomics and what do you mean by macroeconomics. As the name implies, அந்த நேமே பார்க்கும்போது மைக்ரோனா சின்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம், மேக்ரோனா கொஞ்சம் பெருசாக இருக்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம்.
Managerial economics is widely applied in organization to deal with different business issues. நிறைய பிஸ்னஸ் இஷ்யூஸை பற்றி நம்ம டீல் பண்ணுறதுக்காக தான் இந்த மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம். அது போத் மைக்ரோ ஆஸ் வெல் அஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஈக்குவலி இம்பேக்ட் த பிஸ்னஸ் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷனிங். ரெண்டுமே ஈக்குவலாக இம்பேக்ட் பண்ணும். அப்போ மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது டீல் வித் த ஸ்டடி ஆஃப் என்டையர் எக்கனாமி. It is consider all the factors such as government policies, business cycle, national income. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸில் வரும். அப்போ மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் என்ன? இட் இன்க்ளூட்ஸ் அனாலிசிஸ் ஆஃப் ஸ்மால் இண்டிவிஜுவல் யூனிட்ஸ் ஆஃப் எக்கனாமி. சின்ன இண்டிவிஜுவல் யூனிட்ஸ். அப்போ என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் ஃபேமோ ஒரு இண்டிவிஜுவல் இண்டஸ்ட்ரியோ இல்லை சிங்கிள் இண்டிவிஜுவல் கன்சியூமரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா அது மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃபஸ்ட் கேட்டகரியை பார்க்க போகிறோம். மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்ளை டு ஆப்ரேஷனல் இஷ்யூஸ். மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்ளை டு ஆப்ரேஷனல் இஷ்யூஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 5 கேட்டகரிஸ் பார்த்தோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தியரி ஆஃப் டிமாண்ட். இந்த தியரி ஆஃப் டிமாண்ட் அப்படிங்கிறது த டிமாண்ட் தியரி எம்ஃபசைஸ் ஆன் கன்சியூமர் பிஹேவியர் டுவோர்ட்ஸ் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ். கன்சியூமர் பிஹேவியர் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் ரிலேட்டடாக எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அப்போ இதில் என்னென்ன இட்ஸ் டேக்ஸ் இன் டு கன்சிடரேஷன் நீட்ஸ்னா என்ன, வாண்ட்ஸ்னா என்ன, ப்ரிஃபரன்ஸ் என்ன, கன்சியூமரோடது அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்ன, கன்சியூமர் என்ஹான்ஸ் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். அதனால இவங்களோட நீட் என்ன, வாண்ட் என்ன, ப்ரிஃபரன்ஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கும். நீட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று, நம்ம கண்டிப்பாக தேவை, அது இல்லாமல் இருக்க முடியாது. யாரோ வாட்டரோ இல்லாமல் நம்ம இருக்க முடியாது. வாண்ட் அப்படிங்கிறது நம்ம விருப்பப்படுறது, அது இல்லாமல் இருக்கலாம். நீட் இல்லாமல் இருக்க முடியாது, வாண்ட் இல்லாமல் இருக்கலாம். வாண்ட்டுங்கிறது நமக்கு தேவைப்படுறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தியரி ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். இதுக்கு முன்னாடி நீட்னா என்னன்னு சொல்லியிருந்தேன். நீட்னா நமக்கு கண்டிப்பாக தேவை, அது இல்லாமல் வாழ முடியாது அப்படிங்கிறது ஏர், வாட்டர். வாண்ட்னா நம்ம விருப்பப்படுறது. இதே டிமாண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு அது தேவையும் படும், அதுக்கான டிசைரும் நமக்கு இருக்கும், அது வாங்கணுங்கிற விருப்பமும் இருக்கும், அது நம்ம வாங்கக்கூடிய அளவுக்கு நம்மக்கிட்ட மணியும் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அதை டிமாண்டுன்னு கன்சிடர் பண்ணுவோம். ஒரு பொருள் நமக்கு தேவைப்படுது ஆனால் அதுக்கு வாங்குறதுக்கான நம்ம பணம் இல்லை அப்படின்னு சொன்னால், வாங்குறதுக்கான நமக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொன்னால் அதை டிமாண்டாக கன்சிடர் பண்ண மாட்டேன். ஒரு பொருள் ஒரு கன்சியூமருக்கு தேவைப்படுது, அது வாங்குறதுக்காக நான் அவங்களுக்கு பணமும் இருக்குது அப்படின்னா தான் அதை டிமாண்டாக அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் தியரி ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் டெசிஷன். இது செகண்ட். This theory is majorly concerned with volume of production process, capital and labor requirement. என்னென்ன காஸ்ட் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு அதை பற்றி தான் இந்த தியரி ஆஃப் ப்ரொடக்ஷன் டெசிஷனில் நம்ம பார்ப்போம். இது என்ன, இதோட எய்ம் என்ன இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமைசிங் த அவுட்புட் டு மீட் த கஸ்டமர்ஸ் டிமாண்ட். இதுதான் இதோட எய்மாக இருக்கும். தியரி ஆஃப் ப்ரொடக்ஷன் டெசிஷனோடது மேக்ஸிமம் அவுட்புட் இருக்கணும் கஸ்டமரை டிமாண்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா pricing theory and analysis of market structure. It focuses on the price determination of product. இந்த pricing theory என்னன்னா கஸ்டமர்ஸை மைண்டில் வச்சுட்டு அவங்களோட காம்படிட்டர்ஸ் யார் இருக்காங்கங்கிறத மைண்டில் வச்சுட்டு அவங்களோட மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்குது, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குது, சேல்ஸ் வால்யூம் எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணலாம், இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு என்ன மாதிரி ப்ரைஸை இந்த மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் ப்ராஃபிட்டபுளாக பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்குறது தான் இந்த ப்ரைஸிங் தியரி அனாலிசிஸ் அண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ப்ராஃபிட் அனாலிசிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். த ஆர்கனைசேஷன் ஒர்க் ஃபார் அ ப்ராஃபிட், therefore they always aim at a profit maximization. It depends upon the market demand, cost of input, competition level, etc. இதுதான் ப்ராஃபிட் அனாலிசிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தியரி ஆஃப் கேபிட்டல் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன். Capital is the most critical factor of business. Capital தான் ரொம்ப critical factor of businessல. This theory prevails a proper allocation of organization capital and making investment in a profitable project or venture to improve the organization efficiency. Any organization, எந்த ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், அவங்களோட கேபிட்டலை எப்படி ப்ராப்பராக அலோகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் பார்ப்பாங்க. ப்ராப்பராக அலோகேட் பண்ணி அதுலேருந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்காக பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்ளை டு பிஸ்னஸ் என்விரான்மெண்ட். இதில் 3 கேட்டகரிஸ் பார்த்துருந்தோம். எக்கனாமிக் என்விரான்மெண்ட், சோஷியல் என்விரான்மெண்ட், பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட்.
ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது எக்கனாமிக் என்விரான்மெண்ட். எந்த ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும் இஸ் மச் அஃபெக்டட் பை த என்விரான்மெண்ட் இட் ஆப்ரேட்ஸ். எதில் ஆப்ரேட் பண்ணால் இந்த என்விரான்மெண்ட்டால் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கும். அதில் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டை இந்த 3 கேட்டகரிஸாக நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். எக்கனாமிக் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது எக்கனாமிக் கண்டிஷன் ஆஃப் அ கண்ட்ரி, ஜிடிபி, எக்கனாமிக் பாலிசிஸ், இதெல்லாம் வந்து நம்ம எக்கனாமிக் என்விரான்மெண்ட்னு சொல்லுவோம். ஆல் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் த கமர்ஷியல் அண்ட் கன்சியூமர், இதுதான் எக்கனாமிக் என்விரான்மெண்ட். கன்சியூமர் பிஹேவியரை கமர்ஷியல் அஃபெக்ட் பண்ணுறது. எக்கனாமிக் என்விரான்மெண்ட்டுங்கிறது கன்சிஸ்ட் டிஃப்ரெண்ட் திங்ஸ் டு டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் அந்த எக்கனாமிக் என்விரான்மெண்ட்னு சொல்லி பார்த்தோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விவசாயி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெதரும் ஃபர்டிலைசரோட ப்ரைஸும் தான் அவருக்கு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்கும் எக்கனாமிக் என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். இதே வந்து ஒரு டிவி சேனலை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து க்ரோ ஆகிறதுக்காக, அது வளர்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வெதர் கண்டிஷன் முக்கியம் கிடையாது. இன்டர்நெட் அட்வர்டைசிங் மேட்டர்ஸ் டு த டிவி ஸ்டேஷன் பிகாஸ் இன்டர்நெட் கம்பீட்ஸ் ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட் பிஸ்னஸ். ஃபார்மருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மீடியா வந்து அவ்வளோ தூரம் முக்கியம் கிடையாது. The term economic environment refers to all external economic factors that influence buying habit of a consumers and business and therefore affect their business performance அப்படிங்கிறத சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம சோஷியல் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்குறோம். The society in which the organization function also affects like employment condition, trade union, கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ்ஸ் எக்ஸெட்ரா. சோஷியல் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது என்ன, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா காம்போசிஷன் ஆஃப் ஃபேமிலி இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் சோஷியல் என்விரான்மெண்ட்னு சொல்லலாம். அப்போ சோஷியல் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது கஸ்டம்ஸு, நம்மளோட ட்ரெடிஷன் ஆஃப் சொசைட்டி, இன் பிஸ்னஸ் எக்ஸிட் ஆகிருக்கிறது நம்ம ட்ரெடிஷன் ஆஃப் சொசைட்டி, அவங்களோட கஸ்டம்ஸ் என்ன, இதெல்லாம் சேர்ந்தது தான் சோஷியல் என்விரான்மெண்ட்னு சொல்கிறோம். நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் என்ன, டேஸ்ட்டு, அவங்களோட ப்ரிஃபரன்ஸு, எஜுகேஷனோட லெவல் அந்த சொசைட்டியில் இருக்கவங்க, அந்த பிஸ்னஸ் எக்ஸிஸ்ட் ஆகிருக்க இடத்துல, அதான் சோஷியல் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட். த பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ கண்ட்ரி வெதர் அத்தாரிட்டேரியன் ஆர் டெமோக்ராட்டிக், பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஆட்டிடியூட் டுவோர்ட்ஸ் அ ப்ரைவேட் செக்டார் இன்ஃப்ளூயன்ஸ் ஆர்கனைசேஷனல் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட்டுங்கிறது கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஸ் இன் த எக்கனாமி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பெசிஃபிக்கலி பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஏரியா இன்க்ளூட் டேக்ஸ் பாலிசி பற்றி பார்க்குறது, லேபர் லா, என்விரான்மெண்ட் லா, ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன், டிராஃபிக், இதெல்லாம் வந்து நமக்கு பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட்டில் நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் we are going to discuss about the significance of managerial economics. மேனேஜரல் எக்கனாமிக்ஸோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா 5 கேட்டகரிஸ் பார்க்குறோம். பிஸ்னஸ் பிளானிங் அண்ட் ஃபோர்காஸ்டிங், analyze cost and production level, it will formulate pricing policies, manage profit and capital management. அப்போ business planning and forecasting னா என்ன? Managerial economics plays an efficient role in formulating business policies. நல்ல ஒரு முக்கியமான ரோலை வந்து பிஸ்னஸ் பாலிசிஸ் ஃபார்முலேட் பண்ணுறதுக்கு மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. அப்போ இதை வச்சு நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். ஃப்யூச்சரில் என்ன டிமாண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் யூஸ் பண்ணி ஃப்யூச்சரில் என்ன டிமாண்ட் இருக்குது அதை நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஃப்யூச்சரில் என்ன அன்சர்டனிட்டி இருக்குது, சர்டனிட்டினா இதுதான் நடக்க போகிறதுன்னு தெரிஞ்சது சர்டனிட்டின்னு சொல்லுவோம். என்ன நடக்க போகிறதுன்னு தெரியாத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதுலாம் அன்சர்டனிட்டி அப்படின்னு சொல்கிறோம். It assists in the effective decision making of an organization by supplying all the information using economics tools and techniques. ஒரு நல்ல டெசிஷன் நமக்கு எடுக்கக்கூடியதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதோட எக்கனாமிக்ஸ் டூல்ஸ் அண்ட் டெக்னிக் வச்சு நமக்கு ப்ரொவைட் பண்ணும் மேனேஜரல் எக்கனாமிக்ஸ். அதனால தான் இதை எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறோம் அப்படின்னா பிஸ்னஸை பிளான் பண்ணுறதுக்கும் ஃபோர்காஸ்ட், நாளைக்கு என்ன நடக்கும், என்ன டிமாண்ட் இருக்குது, அன்சர்டனிட்டி கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அனலைஸ் காஸ்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் லெவல். மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் ஃபோக்கஸ் ஆன் மினிமைசிங் த காஸ்ட் ஆஃப் பிஸ்னஸ். ஃபஸ்ட்டே நம்ம இதான் பார்த்தோம். மேனேஜரல் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் காஸ்ட்டை மினிமைஸ் பண்ணும் பிஸ்னஸில். இட் டிட்டர்மைன்ஸ் அ காஸ்ட் அசோசியேட்டட் வித் டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் ப்ராசஸ். ஒவ்வொரு பிஸ்னஸ் ப்ராசஸ்லையும் என்னென்ன காஸ்ட் அசோசியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் நமக்கு கண்டுபிடிச்சி சொல்லும். அண்ட் ஃபைண்ட் அவுட் த காஸ்ட் மினிமைசிங் லெவல் ஆஃப் அவுட்புட். மினிமைஸ் எப்படி பண்ணலாம், அந்த காஸ்ட்டை நம்ம எப்படியெல்லாம் குறைக்கலாம், தேவையில்லாத இடத்துல போடுற பணத்தெல்லாம் எப்படி எடுக்கலாம், தேவையில்லாத இடத்துல செய்கிற வேலைகளை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்க்குறதுக்கு எல்லாமே நமக்கு இந்த மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது எனேபிள்ஸ் பிஸ்னஸ் மேனேஜர் இன் என்ஷூரிங் தட் இஸ் நோ ரிசோர்ஸ் வேஸ்டேஜ் விச் வில் ரெடியூஸ் த ஓவரால் காஸ்ட். ரிசோர்ஸஸை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இருந்தோம்னாலே நம்ம ஓவரால் காஸ்ட்டை குறைச்சிடலாம். இருக்கிற ரிசோர்ஸஸ் எல்லாமே ஸ்கேர்ட் ரிசோர்ஸஸ் தான். அதுக்காக தான் நம்ம மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் போகிறோம். இருக்கிற ரிசோர்ஸஸை எப்படி எஃபெக்டிவாக ஆப்டிமமாக நம்மளால் யூஸ் பண்ண முடியும்.
ரிசோர்ஸை வேஸ்ட் பண்ணலனாலே காஸ்ட்டை மினிமைஸ் பண்ணிடலாம். இப்போ 10 பொருள் யூஸ் பண்ணுறோம், 10 பொருளுக்கு பதிலாக 12 பொருளை ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு அப்படின்னா அந்த 2 பொருள் எக்ஸ்ட்ரா ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு ஆகக்கூடிய லேபர் காஸ்ட்டு, அதுக்குள்ளே எலக்ட்ரிசிட்டி, அதுக்குள்ளே ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம வேஸ்ட்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஓவரால் காஸ்ட்டு பார்த்தோன்னா ஜாஸ்தி ஆகும். அப்போ நம்மளால் நிறைய ப்ராஃபிட் எடுக்க முடியாது. அப்போ இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, காஸ்ட் அனலைஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் லெவல் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தேர்ட் பார்த்தோன்னா formulate pricing policies. It helps in determining the right pricing policies for our organization. கரெக்டான pricing policies-ஐ நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு இந்த மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Methods affect the profitability and revenue of business organization, and therefore fixing the right price is essential. Managerial economics analyze the market pricing structure and strategy for deciding the firm price. நமக்கு என்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம், என்ன மாதிரி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம், நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ரைஸிங் இருக்குது. ஸ்கிம்மிங் ப்ரைஸிங்காக, பெனிட்ரேஷன் ப்ரைஸிங்காக, என்ன மாதிரி ப்ரைஸ் நம்ம காஸ்ட் ப்ளஸ் ப்ரைஸிங்காக, என்ன மாதிரி ப்ரைஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோங்கிறத டிசைட் பண்ணி நம்ம அந்த அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணலாம். மேனேஜ் ப்ராஃபிட். மேனேஜரல் எக்கனாமிக்ஸோட வேலையே மானிட்டர் அண்ட் கண்ட்ரோல் த ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். Profit is the ultimate goal of every business and determines its success or growth. It ensures that the desired profit is earned by making an estimate of revenue and expenses of an organization at different level of outputs. Profit maximization பண்ணுறது தான் எல்லா ஆர்கனைசேஷனோட மெயின் கோலாக இருக்கும். அதை இது என்ஷூர் பண்ணும். நம்ம டிசைர் ப்ராஃபிட்னா எல்லா இடத்துலையும் நமக்கு ரெவன்யூ வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். Capital management is one of the important function played in a managerial economics. It manages and analyzes all capital expenditures of business, which involves a huge expenditures. Before investing any amount of anywhere, it measures the profitability of such a sources of allocating funds. எந்த இடத்துல போய் நம்ம ஃபண்டை நம்ம பிஸ்னஸில், எந்த ஏரியாவில் நம்ம பிஸ்னஸில் நம்ம ஃபண்டை இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ணோன்னாலுமே அந்த இடத்துல மெஷர் பண்ணி பார்ப்பாங்க. இது ப்ராஃபிட்டபிளாக வருமா, வராதா, இதில் எவ்வளோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு அனலைஸ் பண்ணி நமக்கு கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டில் இது பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி நமக்கு கொடுக்கும். கேபிட்டல் கேன் இன்க்ளூட், கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம், அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா டெபாசிட்ஸ் அக்கௌண்ட்டு, டேஞ்சிபிள் மிஷினரிஸு லைக் ப்ரொடக்ஷன் எக்யூப்மெண்ட்டு, மிஷினரி, ஸ்டோரேஜ் பில்டிங் இதெல்லாமே வந்துடும். ரா மெட்டீரியல் யூஸ்ட் இன் மேனுஃபேக்சரிங்லாம் ஆர் நாட் கன்சிடர் இன் தி capital. These are the significance of managerial economics. In this video, we have discussed about what do you mean by managerial economics, definition of managerial economics, scope of managerial economics, and significance of managerial economics. Thanks for watching. Like and subscribe the channel. Thank you.